நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு முருகர் பக்தராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சென்னையிலே இருக்க ஒரு 6 முருகர் கோவிலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் படை வீடு சிறுவாபுரி, 2ஆம் படை வீடு ஆண்டார்குப்பம் முருகர் கோவில், 3ஆம் படை வீடு சின்ன காவணம் முருகர் கோவில், 4ஆம் படை வீடு குமரஞ்சேரியில் இருக்க முருகர் கோவில், 5ஆம் படை வீடு விடைத்தண்டலம் முருகர் கோவில், 6ஆம் படை வீடு பெரும்பேடு முருகர் கோவில். நாங்கள் இன்றைக்கி 6ஆம் படை வீடு முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நல்ல மழை. இந்த மலையில் வந்துட்டு இந்த முருகரை வந்து எல்லாத்தையுமே தாண்டி வந்து பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. பிரம்மாண்டமாக இருந்தார் முருகர். வள்ளி தேவியானையோட ரொம்பவே அழகாக இருந்தார் பார்க்க. இந்த தாத்தா தான் வந்து இந்த கோயில் இதை வந்து ஒரு பரிகார ஸ்தலமாகவும் பார்க்குறாங்க. நிறையவே கூட்டம் வருது. நாங்கள் வந்து சஷ்டியோட 6ஆவது நாளில் தான் இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். ரொம்பவே மனசு நிம்மதியாக இருந்துச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும் போது எங்கள் அக்கா எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னே சொல்லலை. எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா குமரஞ்சேரியில் இருக்க முருகர் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். அது என்னமோ தெரியல, முருகர் இருக்க இடம் எல்லாமே பச்சை பசேல்னு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. குமரஞ்சேரியில இருக்க முருகருமே பார்க்க அவ்வளோ அழகா இருந்தாரு. எங்களுக்கு வந்து மனசு ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அமைதியான இடம். அவருக்கு வந்து இந்த மாதிரி இடம் தான் பிடிக்கும் போல இருக்கு. நாங்கள் நிம்மதியா சாமி கும்பிட்டுட்டு அங்கிருந்து விடைத்தண்டலம் முருகர் கோவிலுக்கு தான் கிளம்பியிருந்தோம். ரொம்பவே பழமையான கோவில். பெரிய ஆடம்பரம் இல்லை, அலங்காரம் இல்லை, ஆனா பார்க்கவே அவ்வளோ நிம்மதியா மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்கு. எங்களுக்கு இன்னைக்கு நடந்தது எல்லாமே ஒரு யதார்த்தமா நடந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது பெரும்பேடு முருகர் கோயிலுக்கு முன்னாடி 2 பேர் வந்து மலையில் நின்றுட்டு இருந்தாங்க கோயிலுக்கு போகிறதுக்காக. அவங்களையுமே நாங்கள் காரில் ஏற்றிக்கிட்டோம். அவங்க தான் எங்களுக்கு இந்த எல்லா கோயிலுமே போகிறதுக்கு கைட் பண்ணாங்க. நாங்கள் முருகரே வந்து எங்கள் கூட வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அழகா செஞ்சு அந்த கோபுரம் அதெல்லாம் வழிபட்டுருக்காங்க. அதெல்லாம் வழிபட்டாங்க. முன்னோர்கள் நமக்கு தெரியாது. யார் நம்ம ஆயா தாத்தா கூட தெரியாது. அந்த காலத்துல கடைசியாக அங்கேருந்து வந்து சின்ன காமணம் முருகர் கோவிலுக்கு வந்தோம். இந்த கோவில் மட்டும் வந்து நாங்கள் வரும்போது ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால கோவில் சாத்திட்டாங்க. இருந்தாலுமே வெளியில இருந்து சாமி கும்பிட்டு ஒரு ஃபோட்டோ மெமரிஸ்க்காக எடுத்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயம். நாங்கள் வந்து தெரிஞ்ச ஆண்டார்குப்பம் முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி நிறைய தடவை வந்து ஆண்டார்குப்பம் முருகர் கோவிலுக்கு வந்திருக்கேன். சிறுவாபுரிக்கு ரெகுலராக போயிட்டு இருப்பேன். ஆனால் பட் அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு புதுசாக நான் போன எல்லா முருகர் கோயிலுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே மனசுக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மாதிரி கோயிலுக்குலாம் போவேன், நம்மளாம் நடக்கும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியாக வந்து சிறுவாபுரிக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஆனால் பட் அங்கே உள்ள வீட்டில் பயங்கர கூட்டம், சூரசம்காரம் நடத்த போகிறதுனால எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. கடைசியாக நாங்கள் காரில் வரும்போதே சூரசம்காரத்தை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே